கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி நாம் தேவனை பாடி துதித்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு தேவன் நமக்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவர். ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 88வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களிலே 88வது சங்கீதம் 13வது வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். இந்த காலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய விண்ணப்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாய் நமக்கு தேவன் பதில் தருவார். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். நிச்சயமாய் தேவன் நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவர். இந்த நேரத்தில் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த காலை நேரத்திலே பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் பாட வேண்டும். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்திலே வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து, ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லி தொழுது கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக வரட்டும். ஆனால் அதற்கு முன்பதாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிற நம்முடைய ஆண்டவர். எனவே நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே என்ற பாடலை கரங்கள் தட்டி நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி அவருடைய சமூகத்தில் உற்சாக மனதோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you Lord. முழு பலத்தோடு நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லி பாடுவையே நாங்கள் பாடுகிறோம். நன்றியால் என் உள்ளம் நிரம்பி நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே.
வாழ்வு செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே நல்லவராய் வல்லவராய் இருந்தாரே, என் வாழ்வில் செய்பவரே, சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் நன்றியால் என் உள்ளம் நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து என் வாழ்க்கையிலே இயேசுவை போற்றி இந்த காலை நேரத்தில் உயர்த்தி, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே இன்று நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆமென். உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி, நல்லவரே இன்று நன்மைகள் வாழ்வில் செய்பவரே. கிருபைதே தேவன் கிருபைதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென் அகமகிழ்ந்தே நாம் கிருபைதே தேவ கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென் அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவர. ஆருயிர் அன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே ஆமென் அவரது நாமத்தில் காத்தனரே. ஓ கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும், இயேசுவல்லால் சாத்திடவோ இகமதில் வேறனுக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சாத்திடவோ இகமதில் வேறனுக்காரும் இல்லை. கிருபைதே தேவ கிருபைதே ஆமென். தேவ கிருபை தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நம்ம இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நம்ம இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே
அறிந்துணர அனுகிரகித்தார். நகரம் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர். சேர்ந்து பாடலாமா? கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே. ஆமென். அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே அகமகிழ்ந்து நாம் இயேசுவிலே, எங்கள் இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆமென். இயேசுவிலே ஆமென். அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரையே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஒரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீது தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. என்றார் பறிப்போம். இனி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தவர். காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
செய்கிறாரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் இதோ முழு பலத்தோடு சொல்லுங்க. காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி மகிமையாய் வீற்றிருக்கிற தேவனை பாடி ஆமே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. கரங்களை தட்டி இதோ மனுஷரின் மத்தியில் உற்சாகமாய் காலை நேரத்தில் முழு பலத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவர். துதிகள் மத்தியிலே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷத்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷத்தனை ஆமென் உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரிலே மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியிலே வாசம் பண்ணுவார். உற்சாகமாய் பாடுவோம். காலை நேரத்துல நம்ம வீட்டுக்குள், நம்ம குடும்பத்துக்குள், நம்முடைய தொழிலுக்குள் வாசம் பண்ணுகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையில உலாவுகிறவர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. காலை நேரத்துல கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், எனக்குள் உலாவுகிற தேவன். எங்கே நாமத்து நித்தமாக இருவர் மூவர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் அவர் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயாதி தூய, நீர் ஒருவரே மேன்மைக்குரியவர். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் முழு பலத்தோடு சொல்லுங்க, தேங்க்யூ லோர்ட். தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே.
தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். சேர்ந்து பாடலாமா? கரங்களை உயர்த்தி பலத்தோடு. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமே. ஒரு விசை கூட. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. உள்ளத்திலிருந்து சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். ஓ இயேசுவே பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழு பலத்தோடு. காலை நேரத்தில் உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தமான தேவன், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஆமென். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. வானபூமி வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழை. கரங்களை உயர்த்தி பலத்தோடு. பரிசுத்தரே
நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்தி நாங்கள் பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசமடைய பண்ணுகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, மேன்மையை கொடுத்து, எல்லா கிருபைகளையும் கொடுத்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் மத்தேயு 13வது அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனம், 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்த வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அகற்றிவிட்டு சில காரியங்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் வாசித்த இந்த வசனம் பரலோக ராஜ்யத்தை குறித்து கடலிலே போடப்பட்ட ஒரு வலையை போல உவமையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதிலே 48வது வசனத்தை நாம் வாசித்தோம். அதிலே அது நிறைந்தது. அப்போ நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்தியினுடைய தலைப்பு நல்லவைகளை கூடையில் சேருங்கள். நல்லவைகளை கூடையில் சேருங்கள். இன்னும் சுருக்கமாய் சொல்ல போனால் நல்லவைகளாகிய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கூடையாகிய இருதயத்தில் சேர்க்க வேண்டும். நல்லவைகளை இருதயமாகிய கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய பாடுவதை வைத்தோ அல்லது நம்முடைய ஊழியங்களை வைத்தோ அல்லது நம்முடைய மற்ற செல்வாக்குகளை வைத்தோ அல்லது நாம் அவருக்காய் செய்கிற சில காரியங்களை வைத்தோ ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். அதையெல்லாம் நாம் நினைத்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வைத்த நன்மைகளை, ஆண்டவர் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் கடந்த நாட்களில் நாம் சந்தித்த தோல்விகள், கடந்த நாட்களில் நாம் சந்தித்த எல்லா போராட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. தேவன் அற்புதங்களை செய்வார், தேவன் நன்மைகளை செய்வார், தேவன் நம்மை உயர்த்துவார்,
நிச்சயமாய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆனால் ஆண்டவர் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார் என்றால், நல்ல இருதயம் அந்த மனிதனுக்குள் இருக்க வேண்டும். நல்லவைகளை நம்முடைய இருதயமாகிய கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். ஆகாதவைகளை எரிந்து போடுங்கள். தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத காரியத்தை, ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை அகற்றிவிட்டு இந்த காலை நேரத்தில் நல்லவைகளை நம்முடைய இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்க்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார். 139ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 139வது சங்கீதம் 23வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏன்னா அதில் தான் தேவன் ஆசீர்வாதங்களை வைக்க விரும்புகிறார். நல்ல இருதயத்தில் தான் நன்மையான காரியங்கள் நிச்சயமாய் தேவன் தர முடியும். நல்ல இருதயம் நிறைந்த ஒரு மனிதனை தான் ஆசிர்வதிக்க முடியும். அப்போ இந்த இருதயம் என்கிற இந்த கூடையில் நல்லவைகளை இந்த கடைசி நேரத்தில் நாம் சேர்த்து வைத்துக் கொள்வோம் என்றால், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நல்ல ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவ ஊற்று என்பது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்திருக்கிறோம். இதைவிட ஒரு மேன்மை, கடந்த நாட்களில் இருந்த தோல்விகள் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்த பிரச்சனைகள் மாற வேண்டும். இன்று கண்ட எகிப்தியனை இனிமே பார்க்க மாட்டாய் என்று சொன்னது போல, கடந்த நாட்களில் நாம் சந்தித்த தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில சந்தித்த எல்லா போராட்டங்கள் வரக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய இருதயம் என்கிற இந்த கூடையில் நல்லவைகளை சேர்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்தை நாம் சரியாய் காத்துக்கொள்வோம் என்றால், இருதயத்தை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசிர்வதிப்பார். நல்ல நிலத்தில்தான் நல்ல விதைகள் விதைக்கப்படும். களை நிறைந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு விவசாயியும் எந்த ஒரு சரியான நபரும் அது விதைக்க மாட்டாங்க. அந்த நிலத்தை சரியாய் உழுது அதை நல்ல நிலமாய் மாற்றின பிற்பாடு தான் அதில் விதைக்கப்படுகிற விதைகள் எல்லாம் 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். அதே போல இந்த காலை நேரத்தில் நல்லவைகளை நம் இருதயத்தில் சேர்த்து கொள்வோம் என்றால், இந்த கூடையில் சேர்த்து வைப்போம் என்றால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, தேவன் நமக்கு ஒரு உள்ளத்துல ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க வேண்டும். நல்ல இதயம் நமக்கு இருக்க வேண்டும். நல்ல ஒரு இருதயம் இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல காரியங்கள் செய்து பழக வேண்டும். நன்மையானதை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் 4 விதமான காரியங்களை இந்த காலை நேரத்திலே சொல்லி நாம் ஜெபத்துக்குள் கடந்து போகிறோம். நல்ல காரியங்கள் 4 காரியங்களை நான் இந்த காலை நேரத்திலே சொல்ல போகிறேன். இந்த நல்ல 4 காரியங்களையும் நாம் சேர்த்து வைத்து கொள்வோம் என்றால், வருகிற வருடம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயத்தில் எடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் மாறி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? 4 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நல்ல வார்த்தைகளை இருதயமாகிய கூடையில் சேர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் எதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இருதயமாகிய கூடையில் எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நல்ல வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். வாசிக்கலாம்.
மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா இந்த இருதயத்துக்குள்ள நல்ல வார்த்தைகள் இருந்தால் நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம். நம்முடைய இருதயம் இந்த கூடையில நல்ல வார்த்தைகளை இந்த காலை நேரத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் என்னை பார்க்கும்போது அவர் பிரியமாய் பார்க்க வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகள் நம்முடைய இருதயம் என்கிற இந்த கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். யார் நல்ல இருதயமா இருக்குதோ அந்த இருதயத்துக்குள்ள நல்லதை எடுத்து காட்ட முடியும். ஆனா பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்ப நம்ம வாய் பேசிருச்சு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏதோ தவறி நான் பேசிட்டேன், வாய் தவறி சொல்லிட்டேன் நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சமாளிக்க முடியாது. நல்ல இருதயம் நமக்குள்ள இருக்கும் என்றால் இந்த இருதயம் என்கிறது பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் என்கிற இந்த கூடையில நம்ம நல்லது இருந்தால் நல்லது எடுத்து வெளியே வரும். நன்மையானதை பேச ஆரம்பிப்போம், நல்ல வார்த்தைகள் வெளிப்படும். பொல்லாத இருதயமாய் இருந்துச்சுன்னா நிச்சயமாய் பொல்லாத காரியங்கள் தான் வெளியே வரும், தீமையான காரியங்கள் தான் வெளியே வரும். 144ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 44:21 வாசியுங்கள். சங்கீதங்களிலே 44வது சங்கீதம் 21வது வசனம் வாசிக்கலாம். தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அப்ப நம்ம இருதயத்தினுடைய எல்லா அந்தரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுங்களா? நல்ல வார்த்தைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை சேர்த்து வைப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? வசனங்களை அதிகமாய் வாசியுங்கள் இந்த கடைசி நேரங்களில். 2வது, நல்ல தேவனை அடிக்கடி ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அடுத்து, நல்ல பாடல்களை பாடி இருதயத்தை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்தி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். 3 கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். நல்ல இருதயமாய் இருக்கணும்னா 3 கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். 1, வேத வசனங்களை அதிகமாய் வாசியுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம் அங்கு சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாயின் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்படின்னு அர்த்தம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம். அப்போ வார்த்தை, நல்ல வசனங்களை அறிக்கையிட்டு வசனங்களை படிக்கும்போது நல்ல இருதயம், நல்ல வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைக்கப்படும். 2வது, அடிக்கடி ஸ்தோத்தரியுங்கள். சங்கீதம் 34:1 வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து, நல்ல பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும் போது நல்ல வார்த்தைகள், நல்ல இருதயமாக நம்முடைய இருதயம் மாறும். மத்தேயு 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 18வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எங்கிருந்து புறப்பட்டு வரும்? இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய இருதயத்தில் எதை சேர்த்து வைக்கணும்னா நல்ல வார்த்தைகளை சேர்த்து வைக்கணும், கர்த்தருடைய வசனங்களை சேர்த்து வைக்கணும், கர்த்தருடைய துதிகளை சேர்த்து வைக்கணும், ஆண்டவருடைய பாடுகிற புகழ்களை, மேன்மைகளை, அவர் செய்த நன்மைகளை இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் சேர்த்து வைப்போம் என்றால், நல்ல வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்மை தீட்டுப்படுத்தாது. தீட்டுப்பட்டு போகாதபடி நல்ல இருதயத்தோடு நல்ல வார்த்தைகளை இந்த இருதயமாகிய கூடாரங்களில் சேர்த்து வைத்து கொண்டு நாம் பிரவேசிப்போம் என்றால்
நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். வாய் தவறி நான் பேசிட்டேன் என்று மட்டும் யாராலும் நம்ம சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக சமாளிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வேணா பாருங்கள், குடும்பத்தில் யார் மேலேயாவது ஒருத்தருக்கு பிரியம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சில நேரங்களில் மற்றவங்களை கூப்பிடும்போது அந்த பிள்ளையோடைய பெயரை சொல்லி தான் நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா அது மனதுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் அடிக்கடி நமக்கு வந்ததுனால அந்த வார்த்தையை நம்ம சொல்லி கூப்பிட்டுருவோம். அடுத்தவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது மற்றவங்க பேரை சொல்லி நம்ம கூப்பிட ஆரம்பிப்போம். இது நம்ம வாய் தவறி வந்ததில்லை, இருதயத்தில் இருந்து தான் வருது. இதே போல தான் மற்றவங்களுடைய பெயரே அப்படி வரும்னா இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இருதயத்தில் இருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இருதயத்தை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நல்லவைகளை இந்த இருதயம் என்கிற கூடாரத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். முதல் கருத்து சொன்னேன், நல்ல வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை தான் நல்ல வார்த்தை, தேவனுடைய வசனம்தான் நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைகளை இந்த இருதயம் என்கிற கூடாரத்தில் சேர்த்து வைப்போம் என்றால் நல்லவைகள் வெளியே வரும். மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் வெளியே வராது. புறப்படுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படுத்தும் நம்ம வாசித்தோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் கூடையில் சேர்க்க வேண்டிய முதல் காரியம் நல்ல வார்த்தைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது கருத்து நாம் வாசிக்க கேட்கலாம், நல்ல மனிதர்களை நம் இருதயம் என்கிற கூடாரத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல மனிதர்களை நம் இருதயம் என்கிற கூடாரத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். சங்கீதம் 119 சங்கீதம் 63வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 119வது சங்கீதம் 63வது வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஏனென்றால் நல்ல மனிதர்களை நாம் சேர்த்து கொள்ளும் போதுதான் நல்ல காரியங்களில் நாம் ஈடுபட முடியும். நாம் யாரை சேர்த்து கொள்ளுகிறோம் என்பதில் ரொம்ப முக்கியம். நல்ல மனிதர்களோடு இணைந்து நல்ல மனிதர்களோடு பழகி நல்ல மனிதர்களோடு நாம் இருப்போம்னா நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் நல்ல பேச்சுக்களும் நல்ல காரியங்களும் நிச்சயமாய் கடந்து வரும். நமக்கு தோழன் யாராக இருக்கணும்னா அவருடைய கட்டளையை விரும்புகிற, அவரை விசுவாசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானம் அடையணும்னு சொன்னா ஞானிகளோடு சேர்ந்தா போதும். நல்லா படிக்கணும் பண்ணணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நல்ல ஞானம் வேணும், சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும்னு ஒரு மனிதன் ஆசைப்பட்டா நல்ல ஞானிகளோடு ஒரு மனிதன் பழகுவான் என்றால் அவனுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். ஆனால் நான் மூடனாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை நாசமாக இருக்க வேண்டும், பரவாயில்ல நான் மூடனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மனிதன் விரும்பினா மூடனோடு போய் சேர்ந்தா போதும். அங்கே வசனம் தான் சொல்லுது, மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரோடு பழகுகிறோம், யாரை நம் பக்கத்தில் வைத்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த காலை நேரத்தில் இரண்டாவதாக நல்ல மனிதர்களை நம் இருதயம் என்கிற கூடாரத்தில் அல்லது கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 22-24வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. நிறைய வசனங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட மனிதனோட சேராத, இப்படிப்பட்ட நபரோட நிற்காத, இப்படிப்பட்ட மனிதனோட உட்காராத, பல வசனங்கள் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நல்ல மனிதர்களை நம் இருதயத்தில் இந்த கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். முதல் கருத்து நான் சொன்னேன், நல்ல வார்த்தைகளை இருதயம் என்கிற இந்த கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். இரண்டாவது, நல்ல மனிதர்களை நம்முடைய இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தானியேல் அவனுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுடைய காரியங்களை உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் இருந்ததுனால தான் தானியேல் எல்லா காரியத்தையும் தன் தோழர்களோடு பேசி தோழர்களோடு நின்று அவன் பகிர்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். தானியேலுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டானது, தானியேலுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டானது. தானியேலோடு இருந்த அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகிய 3 பேரையும் தேவன் உயர்த்தினார். நாம் நல்ல நண்பர்களோடு நாம் பழக வேண்டும், நல்லவர்களோடு நாம் இருக்க வேண்டும். உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்கிற இந்த கால நாட்கள் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம யாரோடு பழகுறோமோ அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே கடந்து வரும். சாலமோனுடைய குமாரன் யோரோவை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் தன் வாலிபர்களுடைய பேச்சை கேட்டதினால் அவன் வாழ்க்கை, அவன் ராஜ்யம் எல்லாம் கஷ்டம் நஷ்டங்கள் வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான நபர்களை தெரிந்து கொண்டு நல்ல மனிதர்களோடு பழகி நல்ல மனிதர்களுடைய வழிகளை கடைபிடித்து நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நாம் இருந்து நம்முடைய இருதயம் என்கிற இந்த கூடையில் சேர்த்து வைப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 3வது கருத்து இந்த காலை நேரத்தில், 3வதாக நம்முடைய இருதயத்தில் இந்த கூடையில் நாம் என்னை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் நல்ல வழிகளை இந்த இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல வழிகளை முதல்ல சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகளை நம்முடைய இருதயம் என்கிற இந்த கூடையிலே சேர்த்து வைக்க வேண்டும். 2வது, நல்ல மனிதர்களை இருதயம் என்கிற கூடையிலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும். 3வதாக, நல்ல வழிகளை நம்முடைய இருதயம் என்கிற கூடையிலே சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல வழிகளை சேர்த்து வைக்கதான் தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்த முடியும். தீய வழிகள் நம் பிரயாணிக்க கூடாது. தீய வழிகளை விட்டு ஒதுங்கி நல் வழிகளை தெரிந்து கொண்டு அதை நம் இருதயத்திலே வைத்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கு நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை எளிய சோதரிக்கிறார். பாருங்களேன், நேர்வழியாய் என்னை நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன். அப்ப நேர்வழியா நமக்கு நிறைய வழிகள் இருக்கலாம், பல குறுக்கு வழிகள் இருக்கலாம், பல செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கலாம். ஆனால் நமக்கென்று சில வழிகளை இந்த வேதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் இருதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் போகிற ஒரு வழி அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே ஆண்டவர் நமக்கு அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அந்த வழிகளின்படி ஒரு மனிதன் சரியாய் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாய் அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 37:5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அப்ப நம்முடைய வழியை கர்த்தர்ல ஒப்புவித்து நம்பிக்கையா இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடந்த நாட்களில் நாம் சந்தித்த போராட்டங்கள், பிரச்சனைகள் வரக்கூடாது, தொடரக்கூடாது. மீண்டும் என் வாழ்க்கையில் தோல்வி வரக்கூடாது, மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரக்கூடாது, மீண்டும் நான் நஷ்டம் அடையக்கூடாது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்தான் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வழிகள் என்கிற காரியத்தில் இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்கிற வழிகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய வழிகளில் சரியாய் நாம் நடக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 25:4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 25வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார் பாருங்க. உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இப்படி நாம ஜெபிக்கணும், இப்படி நாம ஜெபித்து பழகணும். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். ஏன்? அந்த வழிதான் நித்திய வழி, அந்த வழிதான் சரியான வழி, நேர் வழி, ஆண்டவர் காட்டுகிற வழி.
இந்த வழிகளை நம்முடைய இருதயம் என்கிற கூடையிலே சேர்த்து வைக்க வேண்டும். நான்காவது கருத்தாக, நல்ல செய்கைகளை இருதயம் என்கிற கூடைகளில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டிய நான்காவது காரியம், நல்ல செய்கைகளை நம் இருதயத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது நல்ல காரியங்கள். வாசிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனம். சகல எண்ணங்களையும் பாருங்க, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். அப்ப சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இருக்குது. இனி வரப்போகிற காலத்தில் ஆண்டுடைய வருகையில் நம்முடைய செய்கைகளுக்கும் நியாயம் தீர்க்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இருக்கிறதுனால நல்ல செய்கைகளை நல்ல காரியங்களை நாம் செய்வதற்கு இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல செயல்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உபகாரங்கள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும் சொல்லுவாங்க. உதவி செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, ஆனால் தயவு செய்து உபத்திரவத்தை அடுத்தவங்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவங்களும் சரி, நம்ம செய்கையிலும் சரி, யாரையும் துன்பப்படுத்தாதபடி, யாரையும் வேதனைப்படுத்தாதபடி நல்ல செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த இருதயத்தின் கூடையில் சேர்த்து வைப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும். 4 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே பார்த்திருக்கிறோம். நல்லவைகளை நீங்கள் கூடையில் சேருங்கள். இப்போ வாசிக்கலாமா? மத்தேயு 13வது அதிகாரம் 48வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 48வது வசனம். அது நிறைந்தபோது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் பாருங்களேன், நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். எப்போவுமே அநேக சொல்லுகிற காரியம், இதெல்லாம் எரிந்து போடுங்க, தேவையில்லாத காலம் தூக்கி எறிஞ்சிருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்குன்னா பழைய மனுஷனை கலைந்து போடணும், எல்லாம் சொல்லுவது உண்மைதான், அது வேண்டும் தான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நல்லவைகள் கூடையில் இருக்க வேண்டும். ஆகாதவைகளை எரிந்து போடுவது மாத்திரமல்ல, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆகாதவைகளை எரிந்து போடுகிற அனுபவம் மட்டுமல்ல, கசப்பு, கோபங்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், இவைகளெல்லாம் இருதயத்தில் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் ஆகாதவைகள். இந்த இருதயம் என்கிற கூடையில் இது இருக்கும் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இவைகளை எல்லாம் எரிந்து போட வேண்டும், உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் கூடை காலியாக இருப்பதல்ல, கூடையில் நல்லவைகளை சேர்த்து வைக்க வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்? ஒரு மனிதனை தேவன் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நல்லவைகள் கூடையில் சேர்த்து அதற்கு அப்புறம்தான் ஆகாதவைகளை எரிந்து போடுங்கள். அப்போ இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து நல்லவைகளை இந்த இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். 4 கருத்துக்களை நான் சொன்னேன். முதல்ல, நல்ல வார்த்தைகளை இந்த இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியங்கள், மற்ற காரியங்களோடு அல்லாமல் வேத வசனத்தை படித்து அவரை துதித்து அவரை ஆராதித்து நல்ல காரியங்களை இருதயம் என்கிற கூடையில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். 2வது, நல்ல மனிதர்களை இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். நம்மோடு பழகுகிறவர்கள் யார்? நம்மோடு கூட இருப்பவர்கள் யார்? நல்ல மனிதனோடு பழகுறோமா? நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோடு பழகும்போது நிச்சயமாய் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற கேரக்டர், அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற குணங்கள் நமக்குள்ளே அப்படியே பாதிப்பை ஏற்படுத்தும். இயேசு கூட சீஷர்கள் இருந்ததுனால தான் இயேசுனுடைய தாக்கம் அவங்களுக்குள்ளே வந்தது. அவங்க கேட்குறாங்க இயேசுக்கிட்ட போய், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஒரு மனிதன் ஜெபிக்கிற மனிதனோடு பழகுவார் என்றால் ஜெபத்தினுடைய தாக்கம் நிச்சயமாய் அவருக்குள்ளே கடந்து வரும். நல்ல மனிதர்களோடு பழகும்போது நல்ல இருதயம் நமக்குள்ளே உண்டாகும், நல்ல உயிர்மீச்சி உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும், வாஞ்சைகள் உண்டாகும். அதே தீய மனிதனோடு, ஒரு குணம் இல்லாத ஒரு மனிதனோடு, செய்கைகளில் தவறாயிருக்கிற ஒரு மனிதனோடு நாம் பழகுவோம் என்றால், நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்றால் நிச்சயமாய்
நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வராது. எனவே நல்ல மனிதர்களை இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல வழிகளை நம்முடைய இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல வழிகள், தீய வழிகள் அல்ல. அடுத்தவங்களுக்கு தீவிர செய்வோம், அடுத்தவங்க தவறாய் நினைத்து கொள்கிறது, அடுத்தவங்களை குறித்து குறை பேசுகிறது, இப்படிப்பட்ட தீய வழிகள் அல்ல. வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற நல்ல வழிகளை, நல்ல நியாயங்களை நாம் எடுத்து வைத்துக்கொண்டு இருதயத்தில் சேர்த்து வைப்போம் என்றால் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நான்காவது கருத்து, நல்ல செயல்களை நம் இருதயத்தின்கிற கூடாரத்தில் நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நல்ல செயல்கள், நம்ம செயல்பாடுகள் நல்லவைகளாய் இருக்கட்டும். நம்ம செயல்படுறது எல்லாம் ஒழுக்கம் உள்ளவைகளாய் இருக்கட்டும், நீதி உள்ளவைகளாய் இருக்கட்டும், சரியானவைகளாய் இருக்கட்டும். நம்ம செயல்களை ஆண்டவர் பார்க்கிறார். வாசித்தோமே, எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாய் ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, யாருக்கு மறைந்து செய்கிறோமோ தெரியலையோ, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஒரு நாள் வரும், அந்த நாளில் சகல செய்கைகளுக்கும் நியாயம் தீர்க்கும் காலம் வரும். அந்த காலத்தில் நிச்சயமாய் நாம் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் நல்ல செய்கைகளை இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த 4 காரியங்களையும் நாம் சேர்த்து வைப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் நிச்சயமாய் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். மறந்து விடாதீர்கள், நல்லவைகளை கூடையிலே சேர்த்து கொள்ளுங்கள். நல்லவைகளை கூடையில் சேர்த்து வையுங்கள். ஆகாதவைகளை எரிந்து விடுகிற அனுபவம் ஒரு பக்கம் இருக்கலாம். கசப்போடு நம்ம போக வேண்டாம், வெறுப்போடு நம்ம போக வேண்டாம், விரோதத்தோடு நம்ம போக வேண்டாம். அதே சமயத்தில் எம்டியான கூடையாகவும் போக வேண்டாம். நல்லவைகளை நம்முடைய கூடையில் சேர்த்து வைத்து கொண்டு தேவனுடைய முகத்தை நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நாம் ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நல்ல காரியங்களை என் இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைக்க உதவி செய்யும் என்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த காலை நேரத்தில் 4 கருத்துக்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை சரிப்படுத்தி கொள்ள நல்லவைகளை எங்கள் இருதயம் என்கிற கூடையில் சேர்த்து வைத்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தீமையான காரியங்களை அகற்றி விடுகிற அனுபவம் மட்டுமல்ல, நல்லவைகளை எங்கள் இருதயத்திலே இந்த கூடையிலே சேர்த்து வைக்கிற அனுபவமும் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல வார்த்தைகளை சேர்த்து வைப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்ல மனிதர்களோடு பழகுவதற்கு, அப்படிப்பட்டவருடைய வழிகளை கடைபிடிப்பதற்கு, இருதயத்திலே வைப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல வழிகள், வேதம் நமக்கு காட்டுகிற வழிகளை சரியாய் கடைபிடித்து அதை நம் இருதயத்திலே கடைபிடித்து செல்லுவதற்கு கிருபை தாரும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல செய்கைகள், நீர் விரும்புகிறபடி என் ஜெபம், என்னுடைய நடக்கைகள், என் செயல்பாடுகள் நீங்க விரும்புகிறபடி இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்லவைகளை தங்கள் இருதயம் என்கிற கூடைகளிலே சேர்த்து வைப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வதற்காய் நன்றி. இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வாதத்துக்கான பாத்திரவான்களாய், தகுதி உடையவர்களாய் எங்களை கொண்டு சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபித்துக் கொண்டிருக்கிற, விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு தேவன் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என்
ஆவி சரீரம் அர்ப்பணித்தே, சொல்லி பாடலாமா? அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஓ ஒரு விசை கூட அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான். ஆண்டவரே, நல்லவைகளை கூடையில் சேர்த்து எங்களுக்கு கிருபையை தருவீராக. காலை நேரத்தில் கிருபையை பொழிந்தருவீராக. மகிமை வெளிப்படட்டும். அர்ப்பணித்தே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நல்லவைகளை கூடையில் சேர்ப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.